ரொம்ப நல்லா நாடகம் ஆடிட்டு இருக்கீங்கல்ல, இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. போறாதா? போய் எல்லார்கிட்டயும் சொல்லு. மோகனையா, ராதா, ராதா, மோகன், ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப இருக்கிற நிலைமையில என்னால தாமினியை எதுவுமே பண்ண முடியாதே. எங்க போனா இந்த ராதா? அவளை எங்கேயுமே காணுமே. ராதா, ராதா, குஷி, ராதா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப நேரமா நான் அவளை தேடிக்கிட்டு இருக்கான், அவளை எங்கேயும் காணும். மோகன், மோகன், ஏன் ராதாவை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க? அவ பேச்சதான் நீ கேட்க மாட்டல்ல? ஏ குஷி, போதும். எப்படி உங்களுக்கு ராதா கூட பேச எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையோ, அதே மாதிரி எனக்கும் உங்க கூட பேச இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்க பேச்சுக்கா 100 இயர்ஸ்க்கு. ஐயோ, ராதாவோட பேச எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால தான் அவளை தேடி வந்தா. எங்க இருக்கா அவ? நிஜமா? அட நிஜமா தான், எங்க இருக்கா அவ? அது எனக்கும் தெரியாதே. நானும் ரொம்ப நேரமா அவளை தேடிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம ஒரு வேலை செய்யலாம். நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். யாருக்கு முதல்ல அவ கிடைக்கிறாளோ அவங்க சிக்னல் கொடுக்கலாம். சரி, நான் போய் தேடுறேன். தேங்க் காட் மோகன் பார்க்கல. ஆனா அவன் மறுபடியும் இங்க ராதாவை தேடிட்டு வர்றதுக்குள்ள நான் இவளை எப்படியாவது மறைச்சு வைக்கணுமே. எங்க மறைச்சு வைக்கிறதா? இந்த ராதா பார்க்க தான் ஒல்லியா இருக்கா, ஆனா எவ்வளவு வெயிட்டா இருக்கா இவ. தாமினி, 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 கதவை தர. மோகனா, மோகன்,
தாமினி, இப்ப இவளை எங்க மறைச்சு வைக்கிறது? எங்க? காதம்பரி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. போதையில என்னையே அறியாம நான் உன்னை என்னென்னமோ பேசிட்டேன். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுமா. ஆனா ஒரு விஷயம் நான் இப்பவும் சொல்லுவேன். தாமினி நம்ம மோகனுக்கு ஏத்த பொண்ணு கிடையாது. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். நம்ம மோகனுக்கு ராதாவை கல்யாணம் பண்ணி வச்சிரு. மோகன், இந்த துளசி 2 நிமிஷம் கூட அமைதியா இருக்காம இவ்வளவு சீக்கிரம் கதவை திறந்து விட்டுட்டா. நீ ராதாவை எங்கேயாவது பாத்தியா? இல்லையே, ராதா இங்க வரவே இல்ல. அவ ஏதாவது வெளியில வேலையா இருப்பா, போய் பாரு. மோகன், ராதா இங்கதான் இருக்கா. அவளை காப்பாத்து மோகன், ப்ளீஸ். மோகன் ப்ளீஸ், ராதாவை காப்பாத்து மோகன். இந்த தாமினி அவளை கொன்னாலும் கொன்றுவா. ப்ளீஸ் மோகன், ராதாவை காப்பாத்து. நீ ஏன் ஒரு மாதிரியா பேசுற? ஏதாவது டென்ஷனா இருக்கியா? இல்ல மோகன், நான் எந்த டென்ஷன்லயும் இல்லையே. மோகன், அவ போய் சொல்றா. அத பதட்டமா தான் இருக்கு. நமக்கு கல்யாணம் இல்லையா? கல்யாணம்னாலே கல்யாண பொண்ணுக்கு நர்வஸ்னஸ் வரதானே செய்யும் மோகன். துளசி, இல்லையா மோகன்? நான் இந்த ராதா கிட்டயே நிக்கணும் போல இருக்கு. அப்பதான் அந்த துளசியால எதுவும் பண்ண முடியாத. அங்க ஏதாவது இருக்கா என்ன? இல்ல மோகன், நான் தான் இருக்கேன், நீ இருக்க. ராதாவை விடு மோகன், இன்னைக்கு நமக்கான நாள். இல்ல, அது ராதா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு அப்போல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தா. அதான் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன். மோகன், அவ இங்க இல்லைன்னா நான் போய் தேடுறேன். வெளியே தான் இருப்பா. மோகன், இங்கிருந்து போகாத. இந்த தாமினி போய் சொல்றா மோகன், ராதா இங்கதான் இருக்கா. அங்க யாராவது இருக்காங்களா? என்னாச்சு? நீ நல்லா இருக்கல்ல? மோகன், நான் நல்லா இருக்கேன். நீ போய் ரெடி ஆகு மோகன். நானும் ரெடி ஆகணும்ல. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் கிளம்பு மோகன். நான் என்ன பண்றது?
இங்கதான் இருக்கா. கிளாஸ் எப்படி விழுந்துச்சு? தெரியல மோகன். காத்துல விழுந்திருக்கோம். ஆனா இங்கதான் காத்தே அடிக்கலையே. அதை கிளீன் பண்ணிடலாம், இல்லைன்னா யார் காலையாவது குத்திடும்ல. மோகன், நான் சுத்தம் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு மோகன், நான் பாத்துக்கிறேன். நீ எப்படி பண்ணுவ? மோகன், மோகன், ராதா இங்கதான் இருக்கா பாரு. மோகன், மோகன், அத மோகன், நீ கொஞ்சம் வெளியே போக முடியுமா? என்னாச்சு? முதுகு ஏதாவது சொல்லிக்கிடுச்சா? இல்ல மோகன், ஆக்சுவலி என் பிளவுஸோட பட்டன் உடைஞ்சு போச்சாதான். கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அது நான் கீர்த்தி அனுப்பி வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தானே மோகன், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் நீ பண்ண வேண்டி இருக்கும். நான் போய் ராதாவை பார்க்கறேன். மோகன், போகாத மோகன். மோகன், நீ போயிட்டனா ராதாவை கொன்றுவா மோகன். மோகன், பேருதான் மோகன், ஆனா ரொமான்ஸே தெரியல. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு எல்லாமே கத்து கொடுத்துருவேன். ராதா, ராதா, நீ எங்க இருக்க? இப்ப யாரு? போன மோகன் திரும்பி வந்துட்டானோ? யாரு?
அம்மா நீங்களா? ஒரு நிமிஷம் எனக்கு உயிர் போய் திரும்ப வந்தது. எதுக்கு நீங்கன்னு சொல்லல? வாய் ஃபுல்லா பான் இருக்கு. ஆமா, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? எங்க இருந்தீங்க நீங்க? அட, நான் பான் போடலான்னு போயிருந்தேம்மா. பானு செம்ம ஸ்வீட்டா இருக்கு, நல்ல டேஸ்டாவும் இருக்கு. இன்னைக்கு விட்டா முள்ளா சாப்பிட்டுட்டே இருப்பேன். அது சரி, எதுக்காக என்ன மெசேஜ் பண்ணி வர சொன்ன? தாமினி, எதுக்காக துணியெல்லாம் அப்படி கலைச்சு போட்டு வச்சிருக்க? அம்மா துணி இல்ல. அட போம்மா, அம்மா, உனக்கு பொறுப்பே அம்மா, இல்ல. கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் நில்லுங்கம்மா. எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்க. ஆ! அட கடவுளே, இவளை நீ கொன்னுட்டியா? நல்ல வேலை பண்ணிருக்க. நல்ல நாள் அதுவுமா, நல்ல சம்பவம் பண்ணி வச்சிருக்க. சரி சரி, இப்ப என்ன பண்றது இந்த பணத்தை? எரிச்சிருவோம், இல்லனா இது ரொம்ப நாரி போயிடும்ல. போய் எதையா எடுத்துட்டு வா. ஒரு வேலை பண்ணலாமா? பேசாம இவளை ஏதாவது ஒரு ஆத்துல தூக்கி போட்டுருவோம். வேண்டாம் வேண்டாம், எரிச்சிருவோம். இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம், காட்டுல தூக்கி போட்டுருவோம். அங்க பசியோட இருக்க மிருகம் எல்லாம் இவளை எப்படியாவது கடிச்சு தின்னுட்டோம். அப்புறம் எந்த தடையும் கிடைக்காது. அப்பதான் நம்ம 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிடலாம். ஆ? அவ ஒன்னும் சாகல, மயக்கத்துல தான் இருக்கா. என்ன? ஐயோ கடவுளே, ஒரு வேலையாவது ஒழுங்கா பண்றியா நீ? அவளை கொண்டு தொலைச்சிருக்க வேண்டியதானே? இரு, இப்பவே என் கையால கொண்டுடுறாங்க. அம்மா 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 அம்மா, உங்கள மாதிரி தான் எனக்கும் இவளை கொல்லணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஆனா ஒருவேளை இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா மொத்த பழியும் நம்ம மேலதான் விழும். இப்போ இவளை எங்கேயாவது மறைச்சு வச்சாகணும். ஒரு பான் கூட நிம்மதியா சாப்பிட முடியல. இப்ப இவளை என்ன பண்ணி தொலைக்கிறது? ஆமா, நீங்க ஒரு பெரிய சூட்கேஸ் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்கல்ல. என்னைக்கு? ஆமா, அன்னைக்கு வாங்கி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, வீட்ல இருக்க காஸ்ட்லி பொருள்லாம் திருடணும்னு சொன்னீங்களே. அதுவா? குட். இப்போ இந்த குப்பைய அந்த சூட்கேஸ்ல போட்டு தூக்கி போட்டுருவோம். இல்ல, பழைய பேப்பர் வாங்குறவங்க கிட்ட நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். என்ன பண்றது? இவள இந்த தாமினி என்ன பண்ண போறா? ராதா, ராதா எழுந்துரு. பரவாயில்லையே தாமினி, உன் மூலையும் வேலை செய்யுது. நான் போய் சூட்கேஸ் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா. என்ன மீறி இந்த ராதாவை எப்படி காப்பாத்துறேன்னு பாக்குறேன் துளசி. கடவுள் கிருஷ்ணா, ராதா எங்க இருக்கா? இவ்ளோ நேரம் கழிச்சு அப்பா இப்பதான் அவ கூட பேச ரெடியா இருக்காரு. இப்ப அவ எங்க போனான்னு தெரியல. இப்ப இவ அப்பா கிட்ட தாமனிய பத்தி சொல்லலனா அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுமே. ராதா எங்க இருக்க? பேசிட்டியா அவகிட்ட? ரொம்ப விசித்திரமான பொண்ணா இருக்காடா அவ. என்கிட்ட பேசணும்னு வாசலே உட்காந்துக்கிட்டு இருந்தா. போதா குறைக்கு அம்மா கிட்ட திட்டு வேற வாங்கினா.
வீட்டே ரெண்டாக்கிட்டு இருந்தா இப்ப எங்க போனான்னு கூட தெரியல. ஒருவேளை வேணும்னே ஓடி ஒளிகிறாளோ? உன்கிட்ட பேச விருப்பம் இல்லையோ என்னமோ? ஏன்? டேய், ஒருவேளை உன் கல்யாணத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அவ எங்கேயாவது போயிருக்கலாம். என் கல்யாணத்தை பார்க்க அவளுக்கு ஏன் விருப்பம் இல்ல? என் கல்யாணத்தை பார்த்தா அவளுக்கு என்ன ஆக போகுது? டேய், ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? டேய், நீ ராதாவுக்காக எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா உனக்கே ஏன் புரியலன்னா தெரியல. மோகன், ராதாவும் ஒருவேளை உன் மேல வேற மாதிரி ஃபீலிங்ஸ்ல இருக்கலாம்ல? என்ன? அவ உன்னை காதலிக்கலாம்டா. டேய் சேகர், உனக்கு என்ன பைத்தியமாடா? போது நிறுத்து சேகர். சேகர், நீ மோகனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருந்த. ஏன் இப்படி அவன் மனசை கலைக்க ட்ரை பண்ற? இல்ல, நான் வந்து போதும், இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு கல்யாணம், மோகனோட மனசை நீ இப்படி குழப்பிட்டு இருக்க. அப்படின்னா என் வார்த்தைக்கு உங்ககிட்ட எந்த மதிப்பும் இல்லைன்னு தானே அர்த்தம்? மோகன், முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வா. இதோ மோகனோட மணமகள் தயாராயிட்ட. இனி எங்க கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. நான் போய் யாரையாவது கூட்டிக்கிட்டு வரணும். இல்ல இல்ல, நான் இங்க இருந்து போயிட்டா அந்த நேரம் ராதாவை தாமினி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? இந்த தாமினியை நம்ப முடியாது. நான் ராதாவை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வர்றதுக்கு முன்னாடி நான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் ராதா.